Good morning. Welcome to Market Today by ECTRA Arulrajhan. ஒவ்வொரு நாளும் காலையில் நம்ம வந்து ப்ரீ மார்க்கெட் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கிறோம். டுடே 7th December 2022. ஸோ என்னுடைய நியூஸ் என்னன்னு பார்க்கலாம். நேற்றுக்கு முடிந்த அமெரிக்க சந்தை பெரிய அளவில் இறக்கத்தில் முடிந்திருக்கிறது. தொடர்ந்து 4 நாட்களாக இறக்கத்தில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது குறிப்பாக டவ் ஜோன்ஸ் S&P 500 1.5% மேலாகும். நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 2வது நாளாக 2% கிட்டத்தட்ட இறங்கி கொண்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இது எல்லாமே யூஎஸ் வந்து ரெசெஷனை நோக்கி போகும் என்பதும் தொடர்ந்து அவருடைய பணவீக்கம் என்பது இன்னும் வந்து கட்டுக்குள் வராமல் இருக்கும் என்பதும் ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. அடுத்து ஆசிய சந்தைகள் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு எல்லாமே சிறப்பாகவே வியாபாரமாகி கொண்டிருக்கிறது. ஜப்பானுடைய சந்தை நிக்காயில் ஆரம்பிச்சு ஹாங்காங், ஹாங்சாங், சவுத் கொரியா காஸ்பி, சீன சந்தை ஷங்காய், தாய்வான் சந்தை எல்லாமே வந்து தற்போது இறங்கியே வியாபாரமாகி வருகிறது. இது யூஎஸ் மார்க்கெட்டோட ஒரு ரிஃப்ளெக்ஷன் இப்போதைக்கு எடுத்துக்கொள்ளலாம். நம் சந்தையை பொறுத்த வரைக்கும் நிப்டியானது தற்போது சிங்கப்பூரில் வியாபாரம் கூடிய ஏஜிஎக்ஸ் நிப்டியானது மார்ஜினலி கேப் டவுன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் 20-30 பாயிண்ட். நம்ம சந்தை கம்பேரிட்டிவ்லி அப்படின்னு பார்க்கும்போது மற்ற சந்தைகளை விட சற்றே வலுவாக இருப்பதை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே வரோம். அதுக்கு முக்கியமான காரணம் இந்தியாவினுடைய வளர்ச்சி. ஆனால் எவ்வளவு நாளைக்கு இப்படி தனியாக சந்தை ஏறும் என்பதை ஒரு கேள்விக்குறியை பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆகவே கொஞ்சம் லாபத்தை அவ்வப்போது எடுப்பது என்பது நல்லது. நம் சந்தையோட ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் 18,400 சப்போர்ட் ஆகும், 18,950 இப்போ ரெசிஸ்டன்ஸாக வச்சிருக்கிறோம். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளதான் கொஞ்ச நாளைக்கு ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கிறோம். ஒட்டுமொத்த உலகத்தினுடைய மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10-year பாண்ட் ஈல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.53 அப்படின்னு இது ஓரளவுக்கு சற்றே சாதகம்னு சொல்லலாம். ஆனால் டாலர் இண்டெக்ஸ் படிப்படியாக ஏற ஆரம்பித்திருக்கிறது 105.57. ஸோ நம்முடைய ரூபாயின் மதிப்பும் அதுக்கேற்ற அளவு வந்து சரிந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்குறோம். ஸோ யூஎஸ்டி ஐஎன்ஆர் வந்து ஆக்சுவலி இந்த இடம் மாற்றப்படவில்லை. இது வந்து கூடிவிட்டதாக பார்க்கிறோம் 81.89 மேலே. பிரெண்ட் க்ரூட் தற்போதும் என்ன பண்ணிருக்கு இறங்க ஆரம்பித்திருக்கு கிட்டத்தட்ட $80 கிட்ட. கோல்டு $1,780 இருப்பதை பார்க்கிறோம். எஃப்ஐஸ் வந்து தொடர்ந்து விற்பவர்களாக இருக்கிறார்கள். நம் சந்தையில நேற்று 635 கோடி விட்டிருக்கிறார்கள். அதே நேரம் டிஐஎஸும் செல்லராக இருப்பார்கள் என்பதுதான் நம்ம முக்கியமாக கவனிக்கத்தக்கது. அவர்களும் 558 கோடி என்ற அளவுக்கு விற்றிருக்கிறார்கள். கேண்டில் ஃபார்மேஷன் டெக்னிக்கலா பார்க்கும்போது நேற்றுக்கு ஒரு ஸ்பின்னிங் டாப் ஃபார்மேஷன் இருந்தாலும் கூட ஒரு கேப் டவுன்ல இறங்கி முந்தைய நாளோட இறங்கி முடிந்திருப்பது என்பது ஒரு நெகட்டிவான ஒரு விஷயமா பார்க்கிறோம். இன்னைக்கு ஒரு மார்ஜினல் கேப் டவுனாக இருக்கிறது. வீக்லி எக்ஸ்பைரியுடைய தாக்கம் எப்படி இருக்கின்றதை நம்ம பார்க்கணும். அதே சமயம் முக்கியமான ஒரு எல்லை நான் கோடு போட்டிருக்கேன். ஒரு அது கீழே முடிய ஆரம்பித்தால் சந்தை அடுத்த கட்டமாக ஒரு நல்ல இறக்கத்துக்கு தயாராகலாம். ஸோ மாஸ்டர் ஸ்டாக் மார்க்கெட் பங்கு சந்தை பற்றி A to Z ப்ரோக்ராம். இது வந்து டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் எல்லாமே படிக்கிறோம். 8 to 9:30 இரவில் வந்து ஆன்லைன் மூலமாக படிக்கிறதுனால எல்லா ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் படிப்பிற்கு எதுவாக நேரம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து 12 அடுத்த வாரம் திங்கட்கிழமை என்று துவங்க இருக்கிறது. நிஃப்டி பற்றி டெய்லி நம்ம ட்ரேடிங் வந்து லைவாகவே அனலைஸ் பண்ணுறோம் யூடியூப்ல. எக்ட்ரா அப்படின்ற பேரை போட்டு சர்ச் பண்ணி பாருங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.